நான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுன்னா, என்னை நீங்க பார்க்காம இருக்கிறதா ரொம்ப விசேஷங்கிறது. நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கங்க. என்னை பார்க்கறது ரொம்ப விசேஷம் இல்லை, என்னை பார்க்காம இருக்கிறீங்க பாருங்க, அதுதான் பெரிய பெஸ்ட். ஏன்னா அதுதான் என்னை முழுசா காட்ட முடியும். இது முழுசா தான் காட்ட முடியாது. இது முழுசு இல்ல. நீங்க எதுக்கு நான் சொல்றேன்னா, என்னுடைய முழு வடிவம் என்பது எதுன்னா, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, எந்த சிவனடியாரும் நீ என்னோட பெரிய ஆளுப்பா, நீ என்ன மாதிரி ஆளுப்பா, நீ எனக்கு சமமான ஆளுப்பான்னு சிவனே சொன்னாலும் ஒரு நாள் தான் நீங்க தான் அப்படிம்பாங்கல்ல. அந்த மாதிரிதான். எதற்காக இது சூட்சமம் அப்படின்னா, சூட்சமம் என்பதுதான் இந்த உலகத்தில் உன்னதமான ஒரு செயல் வடிவம். எதற்கு சொல்றேன்னா, ஒரு மாணவர்கள்ட்ட சூட்சமத்துல தான் நிறைய செயல் வடிவத்தை நம்ம உருவாக்க முடியும். நிறைய மானசீகமாக தியானத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கோ வழி நடத்துறதுக்கோ, நீங்க ஒரு இடத்துல அழுதுட்டு போய் அழுவ நின்றுச்சுன்னு நீங்க நினைப்பீங்கல்ல, அந்த நரம்பா நாங்க மாறி நாங்க தான் அழுவையை நிறுத்துவோம், நாங்க தான் அழுவையும் உருவாக்குவோம். புரியுதுங்களா? உங்களை சிரிக்கையும் நாங்க வைப்போம், சிரிப்பையும் நிறுத்துவோம். அதனால இதுக்குள்ள பல அதிசயங்களும் பல ரகசியமும் இருக்கு. அப்ப அதுக்குள்ள என்ன சொல்றதுன்னா, அந்த நரம்பு பலப்படணும்னா நீ கொஞ்சம் அழுகணும். அழுது முடிச்ச உடனே அங்க என்ன ஆயிடுச்சுன்னா, நீ துன்பம்னு நினைக்கிற, நான் அந்த நரம்பை சரி செய்யறதுக்கு உன்னை கொஞ்சம் அழுக வச்சேன். அப்ப பல நாள் நான் அழுதனே குருநாதா அப்படின்னு ஒரு சீடர் கேட்டார். பல நாள் தேவைப்படும்பா உன் நரம்பை பலப்படுத்த. அதுக்குள்ள நம்ம என்னைக்கும் எந்த வடிவத்துக்குள்ளயும் ஒரு சிவன்னு பேர் சொன்னா அங்க பிளாக்கே இருக்காது. அது சிவன்னு சொல்றவங்கள்ட்ட நம்ம அதுக்குள்ள அந்த மாதிரி வடிவத்துக்குள்ள எல்லாம் அப்படி ஒரு செயல் வடிவத்துக்குள்ள எல்லாம் போக மாட்டோம். ஏன்னா சிவன்னா அது உண்மைன்னு பேரு, சிவன்னா அது சத்தியம்னு பேரு, சிவன்னா கலப்படம் இல்லாத பொருள்னு பேரு, சிவன்னா எந்த சக்தியாலையும் அழிக்க முடியாதுன்னு பேரு. அப்ப அது ஒரு விஷயத்துல தலையிடுதுன்னா நேர்மையா இருந்தா மட்டும்தான் தலையிடும், இல்லைன்னா தலையிட முடியாது, இந்த செயலை பண்ண முடியாது.